ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். எம்பெருமான் நமக்கு உபகாரங்களை பண்ணுகிறான். அப்படிப்பட்ட அந்த உபகாரகத்துவம் அது ஆழ்வாருக்கு எப்படி இருக்கு? நிஷ்பிரத்யுபகாரமாக இருக்கிறது. பிரத்யுபகாரம் பண்ண முடியாதபடி இருக்கு. சரி, எம்பெருமான் நமக்கு ஏதோ நன்மையை பண்ணியிருக்கான், நாம் திருப்பி அவனுக்கு ஏதாவது நன்மையை பண்ணிடலாமா? யாரோ ஒருத்தர் நமக்கு உதவி பண்றார், ஒரு 10,000 ரூபாய் உதவி கேட்கும் பொழுது கொடுக்குறார். சரி, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம 10,000 ரூபாய் அவர் திருப்பி கொடுத்துட்டோம்னா சரி பிரத்யுபகாரம் பண்ணிட்டோம். அது மட்டும் பிரத்யுபகாரம் இல்லை, அவர் கொடுத்ததான் நம்ம திருப்பி கொடுத்துருக்கோம். இதே போல அவருக்கு ஒரு உதவி தேவைப்படுமே, அப்ப நம்ம அந்த 10,000 அவர் நம்ம கொடுத்து உதவி பண்ணது போல நாம திருப்பி 10,000 கொடுத்து உதவி பண்றோமா? அப்ப பிரத்யுபகாரம் பண்ணதாக ஆகும். ஏன்னா நம்ம பணத்தை திருப்பி கொடுத்ததுங்கிறது உதவி பண்ணதுக்கு நம்ம கடமையை நாம பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். அதுக்கு பிரத்யுபகாரம்னா அவர் எப்படி நமக்கு உதவி பண்ணாரோ அதே போல நாம திரும்பி உதவி பண்ணோம்னா அப்போ பிரத்யுபகாரம் பண்ணதாக ஆகும். அதை போல எம்பெருமான் நமக்கு ஒரு உபகாரம் பண்ணியிருக்கான், அதுக்கு பிரத்யுபகாரம் நம்மால ஏதாவது பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா அவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கான்? பரம்பதத்தை கொடுக்கிறான், நித்தியானுபவத்தை கொடுக்கிறான். இதை போல நாம் அவனுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? திரும்ப நம்மால அவனுக்கு இன்னொரு பரமபதத்தை கொடுக்க முடியுமா? ஏதாவது நித்திய அனுபவத்தை கொடுக்க முடியுமா? அதெல்லாம் நம்மால கொடுக்க முடியாது, ஏன்னா நமக்கு சக்தி இல்லை. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org